என்கிட்டே வந்து ஏன் சில பிரச்சனை மோதிக்கிட்டே இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? சண்டே கிளாஸ் இதெல்லாம் காமிப்பாங்க இல்லையா, கருப்பாக ஒருத்தனை பிடிச்சி அவனுக்கு கொம்புலாம் வச்சு வெள்ளையாக பல்லுலாம் வச்சு இவர் தான் சாத்தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சாத்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க? அவன் அப்படிலாம் வரமாட்டான். அப்படி வந்தால் எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்க? பைபிளில் போட்டிருக்குது, அவன் எப்படி வருவான் தெரியுமா? தூதன் மாதிரி கூட வருவானா, ஏஞ்சல் மாதிரி கூட அவன் என்ன பண்ணுவான். நம்ம அந்த மாதிரி என்றைக்குமே யோசித்ததே கிடையாது. பைபிளில் போட்டிருக்குது, அவன் எப்படி வருவான்? சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேடத்தை அணிந்து கொள்வானே. நல்ல ரெக்கெல்லாம் வச்சு நின்னவொடனே ஏஞ்சல்ன்றவங்க பைபிளில் போட்டிருக்குது. அவன் எப்படி வர்றான்? ஒளியின் தூதனுடைய வேடத்தை தரித்து கொள்வானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த மாதிரி ஏதாவது நினைக்கிறோம். அவன் பாருங்க பல விதத்தில் வர்றான். சில பேர் சொல்கிற வார்த்தை மூலமாகவே வருவான், சில எதிர்மறையான சூழ்நிலைகள் மூலமாக என்ன பண்ணுறான் வர்றாங்க. பாருங்க 2 கொரிந்தியர் 11:14. இது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் என்னங்க. நீங்கள் என்னைக்காவது சாத்தானுக்கு இப்படி வேஷம் போட்டிருக்கீங்களா? எப்படி போட்டிருக்குது? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. தூதன் மாதிரி இவனும் போட்டு மேக்கப் போட்டு வருவான். நீங்கள் மேக்கப் போடுற ஆளாக இருந்தால் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. இல்லையே இந்த இப்படி வராத தூதனுக்கு, நீங்கள் தூதனை பார்த்துட்டு தான் என்ன பண்ணிடுவீங்க? இல்லையே தூதன் இப்படி இருக்க மாட்டானே அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ரெக்கையில் 2 சிறகை காணும். தூதனுடைய வேடத்தை என்ன பண்ணுவானா? தரித்து கொள்வானா. அதுக்காக நீங்கள் சாத்தானை பார்த்து பயப்படக்கூடாது. சாத்தான் வர்றான் அப்படின்னா பிரச்சனை வருது, சில தோல்விகள், சில நெகட்டிவ்ஸ்லாம் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, வசனத்தை நம்ம நம்புறதை விட அவன் ரொம்ப நல்லா நம்புகிறான். உங்களுக்கு புரியல இப்படி சொல்கிறேனே? ஏன் அவன் வரணும்? அவன் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்? அதெல்லாம் நிறைவேறாது, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் 4 பேர் சொல்லுவான், அது அவனுக்கு தான், அவன் சும்மா எதுக்காக சொல்லிகிட்டு இருப்பான், நீ அதை இதையும் நம்பி உன் வாழ்க்கையை கெடுத்துறாத, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். யாராவது ஃப்ரெண்டு மூலமாக சொல்லிகிட்டு இருப்பான், இல்லை ஏதாவது ஒரு சிந்தனை மூலமாக சொல்லுவான், சூழ்நிலை மூலமாக சொல்லிக்கிட்டு இருப்பான். பாருங்களேன், நான் என்ன கேட்குறேன்னா, அதான் நடக்காதுலப்பா, ஏன் வந்து நீ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்க? அதான் நடக்காத, ஏன் வந்து நீ சொல்லிகிட்டு இருக்க? பாருங்க, நடக்காதுன்னு வந்து சொல்கிறான்னா அதிலிருந்தே உங்களுக்கு விவரம் தெரியணும், ஏதோ பெருசாக நடக்க போகுது. Something is going to happening, big things in your life. Amen. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏதோ பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது.